பாரத் நெட்வொர்க் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை என்றும் சொர்க்க பூமி என்றும் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளாவை பத்தி தாங்க பேச போறோம். இப்போ அங்க கண்ணீர் தேசமா மாறிட்டு இருக்கு. அதாவது வயநாடை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கோம். வயநாடு பாத்தீங்கன்னா பெரிய சுற்றுலா தலமாவும் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்குங்க. இந்த மலையானது பருவ காலத்துல பூமிக்கு நீரை கொண்டு வரல முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுவும் இயற்கை எழில் கொஞ்சம் வளமாதான் இந்த வயநாடு இருக்கு. சுற்றுலா தலங்கள்ல முக்கிய இடம் வகிக்கிறது இந்த வயநாடு. கிட்டத்தட்ட எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா எங்கேயாவது போலாம், ரிலாக்ஸ்டா ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணலாம், போய் தங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது வயநாடு தான் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இயற்கை அழகோடு சூழ்ந்த மலை தாங்க இந்த வயநாடு. இங்க தேயிலை தோட்டங்களும் இயற்கை மூலிகை வைத்தியங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இயற்கையான மரங்களும் அங்கதான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த வயநாடு மலை பாத்தீங்கன்னா செம்மண் அடுக்குகளால நிறையப்பட்டிருக்கு. சுற்றிலும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 அடியில இருந்து 70 அடி வரைக்கும் செம்மண் அடுக்குகளால தான் இந்த மலை சூழப்பட்டிருக்கு. அடர்ந்த காட்டு பகுதினாலும் தேயிலை தோட்டங்கள் நிறைந்திருக்குங்க. இந்த மலையை சுற்றிலும் சின்ன சின்ன கிராமங்கள் நிறைய இருக்கு. இப்படி இயற்கை எழில் கொஞ்சம் இந்த வயநாட்டுல தான் ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. 29 ஜூலை நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேய் மழையே அங்க வந்திருக்குங்க. இது எதனால ஏற்பட்டுச்சுன்னா, அரபிக்கடல்ல அதிகமான வெப்ப சலனம் காரணமாக இங்க மழை பெஞ்சிருக்கு. இந்த மழை பாத்தீங்கன்னா சாதாரண மழை கிடையாது, மேக வெடிப்புனால் உண்டாக்கப்பட்ட மழை, உருவாக்கப்பட்ட மழைன்னு சொல்லியிருக்காங்க. இதனோட கோர தாண்டவம் தான் அங்க இருக்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நிலச்சரிவே கொண்டு வந்திருக்கு. அங்க பாத்தீங்கன்னா செம்மண்ணாலான பாறைகளும் பெரிய பெரிய மரங்களும் அங்க இருக்கு. கற்பாறைகளும் நிறைய குவிஞ்சு போயிருக்க இடம் தான் அந்த இடம். இந்த மழை எதிர்பார்க்க நேரத்துல இரவு நேரத்துல வந்ததுனால ஒட்டுமொத்தமாக அழியக்கூடிய நிலையில தாங்க வந்திருக்கு. யாரும் எதிர்பார்க்காத தருணத்துல இந்த சம்பவம் பெரிய பேரிழப்பை ஏற்படுத்திருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு தாங்க இருக்க. இந்த வயநாட்டுல இருக்க 3 கிராமங்கள் இருக்கிற இடம் தெரியாம அழிந்து போயிருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் நடிச்ச சிட்டிசன் படத்துல ஒரு ஊரை பத்தி காமிச்சிருப்பாங்க, அத்திப்பட்டு. இந்த அத்திப்பட்டு பாத்தீங்கன்னா மழையில அந்த இடமே அந்த ஊரே இல்லாம போயிருக்கும், அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு காட்டி அந்த படத்துல. இப்போ அதே மாதிரிதான் வயநாட்டுல பாத்தீங்கன்னா 3 கிராமங்கள் இருக்கிற இடம் தெரியாம மண்ணோட மண்ணா புதைஞ்சு போயிருக்கு. இதுல கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட மக்கள் மண்ணுல புதைஞ்சு இறந்திருக்காங்க. இன்னும் தோண்ட தோண்ட நிறைய பிண குவியல்கள் வந்துகிட்டே இருக்குன்னு பேரிடர் மீட்பு குழுவினரும் ராணுவ மீட்பு படையினரும் தகவல் சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க பிரேத பரிசோதனையில இருக்க டாக்டர்ஸ் ரொம்ப மன வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க. அங்க வர ஒவ்வொரு சடலங்களும் பாத்தீங்கன்னா முழுமையா இல்ல, ஒரு பக்கம் கை தனியா கால் தனியா, சில பேருக்கு முகமே செதஞ்சு போய் வந்திருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா குழந்தைங்களை பார்க்கும்போதுதான் எங்களுக்கு ரொம்ப மனசு கல்லா இருக்கு, பயமாவும் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வேலையை விட்டே போயிடலாமா அப்படின்ற நிலைமைக்கு நாங்க இருக்கோன்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மணல்ல புதைஞ்சு போய் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. பார்க்கும்பொழுது எங்களால இந்த வேலையே வேண்டாம், மனசாட்சியும் எங்களுக்கு அந்த அளவுக்கு கல்லாயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா நாங்க இந்த தொழிலுக்கு வந்ததே மத்தவங்களுக்கு உதவி செய்யதான் வந்திருக்கோம், எங்களால முடிஞ்ச மருத்துவ சிகிச்சை செய்யதான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப உருக்கமா சொல்லியிருக்காங்க ஒரு பெண் அரசு மருத்துவர். இதுல இன்னொரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு அந்த பெண் டாக்டர் சொல்லியிருக்காங்க, என்னோட வாழ்க்கையில இதுதான் பெரிய பேரழிவா நான் பாக்குறேன். எவ்வளவு சடலங்கள் எவ்வளவு பிணங்கள் தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கு. நானும் தொடர்ந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா இன்னுமே வந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னால இதை பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்ல, இருந்தாலும் என்னோட கடமையை நானு மனதார செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த டாக்டர். அது மட்டும் இல்லாம டாக்டர்களுக்கு இந்த தொழில ஓய்வே கிடையாது. எப்ப கூப்பிட்டாலும் எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க உடனே அந்த ஸ்பாட்ல நாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே டாக்டர்களும் தெய்வம் தாங்க. இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா சடலங்கள் மட்டும் இல்லாம கை தனியா கால் தனியா புணங்கள் குவிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு நெஞ்ச உருக்குற சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாயில்லா ஜீவன் நாய் தாங்க. அந்த நாய் பாத்தீங்கன்னா தன்னோட எஜமான், தன்னை வளர்த்த எஜமானோட குடும்பத்தை காணோன்னு 2 நாளா அந்த இடத்துல சுத்தி சுத்தி அலைஞ்சு தேடிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மீட்பு பணியினர் அந்த நாய்க்கு உணவு தண்ணி போய் கொடுத்தாலும் அது சாப்பிடாம அதே இடத்துல சுத்தி சுத்தி தன்னோட மக்கள் இங்க இருக்காங்களா, என்னை வளர்த்த அந்த எஜமான் அங்க இருக்காரான்னு தேடிட்டு இருக்கு. அந்த உருக்கமான காட்சியை பார்க்கும்போது கல் நெஞ்சும் கரையாம இருக்காது. அது மட்டும் இல்லாம இடுக்கில இருந்து ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. அவங்களுக்கு 4 வயசுல ஒரு குழந்தையும்
4 மாசத்துல ஒரு குழந்தையும் இருக்கு. 2 குழந்தைங்களுக்கு தாயான அவங்க இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு உடனே வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டாக்கா, அங்க நிறைய குழந்தைகள் தன்னோட பெற்றோரை இழந்து இருக்காங்க. சின்ன குழந்தைங்க பசியால அழுவும். ஒரு குழந்தை தான் பசிக்குதான் அழுகுறேன்னு சொல்ல தெரியாது. அதனாலதான் ஒரு பெத்த தாயாகினா குழந்தைங்களோட கஷ்டம் என்னன்னு என்னால உணர்ந்துதான் அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அங்க இருக்க குழந்தைங்களுக்கு தாயை இழந்து தவிச்சிட்டு இருக்க அந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கதான் நாங்க வந்திருக்கேன்னு ரொம்ப உருக்கமா பேட்டி கொடுத்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் மனிதாபிமானத்தோட அங்க இருக்க மக்களுக்கு உதவி செய்ய போய் கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு நேத்து மட்டும் இல்லைங்க, கேரளாவில் பாத்தீங்கன்னா 1924 இதே மாதிரிதான் ஒரு நிலச்சரிவு வந்தது. அப்ப 14 கிராமங்களும் இதே மாதிரிதான் இந்த நிலச்சரிவுனால பாதிக்கப்பட்டாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2018 423 பேரு இந்த வெள்ள பெருக்கால மழையால இறந்து போனாங்க. 2019 2020 இப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா கேரளாவிலேயே இதே மாதிரிதாங்க மழை, வெள்ளம், நிலச்சரிவு எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க. இயற்கை கொஞ்சம் செழிப்பான நாடுகளை கடவுள் நமக்காக படைச்சிருக்காரு. இந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா மக்களாகிய நாம தான் பாதுகாக்கணுங்க. இப்ப நடந்துட்டு இருக்க இந்த துயர சம்பவம் எல்லாருக்கும் ஒரு பாடமா அமையட்டும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மக்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து கடவுள் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுப்போம். இங்க நிலச்சரிவு ஏற்பட்ட உடனே துரிதமா செயல்பட்டிருக்க அந்த மாநிலத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாரும், அது மட்டும் இல்லாம சுற்றி இருக்க மாநிலங்களை சேர்ந்த தலைவர்களும் மக்களும் போய் அங்க இருக்க மக்களை காப்பாத்த களத்துல இறங்கி இருக்காங்க. இதுல இன்னொரு மதிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க 2 கிராமங்களை இணைக்கக்கூடிய பாலங்கள் இந்த நிலச்சரிவுல அடித்து செல்லப்பட்டிருக்கு. உடனே ராணுவத்தை சேர்ந்த ராணுவ தளபதிகளும் ராணுவ வீரர்களும் துரிதமா முடிவெடுக்கிறாங்க. இதுக்கு முன்னின்று வழிநடத்தவங்க யார் பாத்தீங்கன்னா, ராணுவ வீரர் மேஜர் சீதா ஷெல்கே தான் இதுக்கு ஃபுல் பிளான் போட்டு கொடுக்கறாங்க. அவங்களுடைய டீமோட பாத்தீங்கன்னா, அதாவது மெட்ராஸ் என்ஜினியரிங் குரூப் ராணுவர்கள் சேர்ந்து இமீடியட்டா கண்ணிமைக்கும் நேரத்துல இந்திய ராணுவ மேஜர் சீதா ஷெல்கே தலைமையில இமீடியட்டா ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 பாலங்கள் அடிச்சு செல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அங்க அந்த 2 கிராமத்தை இணைக்க ஒரு பாலத்தை நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டுல இமீடியட்டா மீட்பு பணிக்காக கிட்டத்தட்ட 31 மணி நேரத்துல பெய்லி பாலம் கட்டுறாங்க. கிட்டத்தட்ட 190 அடி இரும்பு பாலம் கட்டி இந்திய ராணுவம் சாதனை படைச்சிருக்காங்க. இந்த பாலத்தின் மேல 24 டன் எடை கொண்ட வரையிலான வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு இந்த பாலம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்க ராணுவ வீரர்கள். இது ஒரு பெரிய சாதனைன்னு எல்லாராலும் பாராட்டப்படுகிறது. ஒரு பேரிடர் காலத்துல மக்களை எப்படி காப்பாற்ற வேணும்னு ஒரு அதிகாரி இமீடியட்டா இந்த மாதிரி எடுத்து செஞ்சிருக்கிறது ரொம்ப சாதனை மட்டும் இல்ல, பெரிய வியப்புக்குரிய விஷயமாவும் இருக்கு. இதை பெரிய அளவில் பாராட்டக்கூடிய விஷயமாக இருக்கு. இந்திய ராணுவ மேஜர் சீதா ஷெல்கே செஞ்சிருக்க இந்த விஷயம் நாட்டு மக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்ல, ராணுவத்திற்கு இது பெரிய சாதனையாகவும் பெருமைப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தோண்ட தோண்ட பிணங்கள் அங்க குவியலாவே வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ராணுவ வீரர்கள் ரொம்ப கவலையோட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சுத்தி இருக்க மாநிலத்துல இருக்க டாக்டர்ஸ்கள், சமூக ஆர்வலர்கள், சோசியல் ஒர்க்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல போயிட்டு தங்களால முடிந்த ஒவ்வொரு உதவியும் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து முதல்வர் ஐயா சில உதவிகள் செஞ்சிருக்காங்க. 2 IAS அதிகாரிகளோட சேர்ந்து சில குழுவினர்களை அனுப்பியிருக்காங்க. அவங்க அங்க போயிட்டு நம்மளால முடிந்த தமிழ்நாட்டின் சார்பாக செய்யுங்கன்னு உத்தரவிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் நிதியும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி அவர்களும் 1 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காரு. அதோட தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த செல்வ பெருந்தகை ஐயா அவர்களும் 1 கோடி ரூபாய் தருவதாக அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, திரைத்துறையினர் சேர்ந்த எல்லாருமே அவங்களுக்கு தங்களால முடிந்த பண உதவிகளை, பொருள் உதவிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் எல்லார்கிட்டயும் உங்களால முடிந்த பொருளாலும் சரி நிதியாலும் சரி எங்க மாநில மக்களுக்கு உதவி செய்யுங்கன்னு அறிக்கை விட்டுருக்காரு. அதனை தொடர்ந்துதான் பாத்தீங்கன்னா எல்லாருமே தங்களால முடிந்த உதவிகளை அந்த மாநிலங்களுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இயற்கையோட மனிதன் எப்பவுமே போட்டியிட கூடாதுன்னு தான் முதல் விஷயம் நம்ம கத்துக்கணும். சுற்றி இயற்கையா சூழ்ந்திருக்கும் அந்த வயநாட்டுல தன்னோட தேவைக்காகவும் தன்னோட சந்தோஷத்துக்காகவும் சில பேர் அங்க இருக்க மரங்களை வெட்டி குடிபெயர்ந்திருக்காங்க. இதுவும் ஒரு விதத்துல தப்பான ஒரு செயல் தான் சொல்றாங்க. ஏன்னா அங்க இருக்க மரங்கள் எல்லாம் வெட்டினதுனாலதான் அங்க இருக்க அதாவது நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த இடத்துல, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண் நிறைந்த இடம் தான் அந்த ஊரு.
அங்க இருக்க அந்த செம்மண்ணுக்கு அடியில பாத்தீங்கன்னா தண்ணி நீர்வளம் அதிகமா இருக்கும். அது வெளியில போகாம அங்கே தேங்கி இருந்ததுனால இந்த நிலச்சரிவுக்கு, இந்த பெரிய பேரழிவுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் காந்தியும் அந்த கட்சியின் தலைவர் பிரியங்கா காந்தியும் அந்த இடத்திற்கு போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லியும் தங்கள் கட்சியின் மூலம் சில உதவிகளை செஞ்சுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, டெல்லியில இதே மாதிரிதான் ஒரு பேய் மழை கொட்டி தீர்த்துட்டே இருக்கு. இப்பவும் அங்க டெல்லியில நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அங்க இருக்க மக்களும் இதே மாதிரிதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுல ஒரு விஷயம் வந்து தெளிவா தெரியுதுங்க. என்னன்னா, எப்பவுமே நாமளதான் இருக்கணும். இயற்கைக்கு விரோதமாவோ இயற்கையை எதிர்த்தோ நம்ம எது செஞ்சாலும் அது உடனே நமக்கு பலனை கொடுக்கறதுனா இதுல இருந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்க. பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒவ்வொரு மக்களும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவங்க வீடை இழந்து தன்னந்தனியா நிக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு பேர் அங்க இறந்து போயிருக்காங்கன்னு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு தெரிய வரும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தெளிவா எல்லாருமே இன்னைக்கு இந்த கேரளால நடந்துட்டு இருக்க, வயநாட்டுல நடந்துட்டு இருக்க இந்த சம்பவம் எல்லாருக்குமே ஒரு பாடமா இருக்கணும். நாம சுகமா வாழணும்ன்றதுக்காக, வசதியா வாழணும்ன்றதுக்காக இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் அழிச்சிட்டு காங்கிரீட் கட்டடமா கட்டிட்டு வர எல்லாருக்குமே இது ஒரு எச்சரிக்கையான விஷயம். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் வளங்க. இந்த கேரளாவில் நடந்துட்டு இருக்க இந்த பேரழிவு பாத்தீங்கன்னா எல்லா நாட்டுக்கும் மட்டும் இல்ல, எல்லா மக்களுக்குமே ஒரு எச்சரிக்கை தாங்க. இயற்கையோட என்னைக்குமே நம்ம போட்டி போடக்கூடாது. இத பார்த்துட்டு இருக்க எல்லாரும் விழிப்புணர்வு அடையணும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற உறுதியோட எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரத்தை கட்டாயம் வளர்க்கணும். அப்பதான் வரக்கூடிய நாட்கள்ல நாமளும் நம்மளுடைய சந்ததியும் பாதுகாக்கப்படுவாங்க. இந்த நாளுக்கான இந்த நியூஸோட நான் கிளம்புறேன். நாளைக்கு வேறொரு புதிய தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டே டியூன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.